நிமிஷா விவகாரத்தில் நடக்கப் போவது என்ன அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏமன் நாட்டில் கொலை குற்றச்சாட்டில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்களை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா இதன் மூலமாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு நிமிஷாவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. நிமிஷாவுடைய குடும்பத்தார் தரப்பிலிருந்து மத்திய அரசும் அதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் மீட்கப்படுவார்களா, தண்டனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம். இந்த வழக்கில் ரூபாய் 8.5 கோடி வரை இரத்த பணம் கொடுக்க முன்வந்தும் கூட அந்த முயற்சி, அந்த ஒரு ஆப்ஷன் இன்னும் கை கொடுக்கல, சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே ரத்த பணம் பிளட் மணி அப்படின்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், திரும்பவும் அதை நினைவூட்டுக்கிறோம். அந்த பிளட் மணி அப்படிங்கிறத பற்றி மத்திய அரசு நீதிமன்றத்திலையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் நீதிமன்றத்து வரைக்கும் வந்திருக்கிறது. இதனுடைய முழு தகவல் பின்னணி அப்படிங்கிற பற்றி பார்க்கும்போது, கேரள செவிலியர் நிமிஷா பிரியா அப்படிங்கிறவர் ஏமன் நாட்டில் மரண தண்டனையை எதிர்கொண்டிருக்காரு. ஏமன் நாட்டை சேர்ந்த மக்தி என்பவரை கொன்ற குற்றச்சாட்டில் தான் அவருக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசும் இதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. நீதிமன்றம் வரையும் இது சென்றிருக்கிறது. நீதிமன்றத்தில் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எல்லாமே இது தொடர்பாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்படியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து இது தொடர்பான வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது, ஏமன் நாட்டில் நடக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதால நிமிஷா பிரியா விவகாரத்தில் தலையிடுவதற்கு அளவே அதிகாரம் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசும் தெரிவிச்சிருக்காங்க. இது நம்முடைய நாடு கிடையாது, ஏமன் நாடு. ஏமன் நாடு நடக்கிறதால அங்கே தலையிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு தான் நாங்கள் தலையிட முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க மத்திய அரசு. இது ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் நுட்பமான விஷயமாக, சிக்கலான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மத்திய அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டதோடு சரி, தலையிடுறதுக்கு சில தூதரக வழிகள் மட்டும்தான் இருக்குது, அதையும் நாங்கள் முழுமையாக முயற்சி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதிபதி சந்தீப் மேத்தா தலைமையிலான அமர்வு முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஏமனில் என்ன நடக்குது அப்படின்னு எங்களால் தெரிஞ்சிக்கவே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அப்படிங்கிறார். ஏமன் அதிகாரிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோட தொடர்பில் இருக்கும், பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது, மரண தண்டனையை தாமதப்படுத்த கோரிக்கை வச்சுட்டு வரதாக சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு கொஞ்சம் டிலே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு பிறகு அவங்க மீட்கிறதுக்கான நடவடிக்கை தொடங்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வரதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்திருக்காரு. நிமிஷா பிரியாவினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு வழி ரத்த பணம் மட்டும்தான் அப்படின்னு குறிப்பிடுது. இனி யார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ரத்த பணம் மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்றார். ஏமனில் உயிரிழந்த நபருடைய குடும்பத்தினர் ரத்த பணம் வாங்கிறதுக்கு சமரசம் செய்து கொள்வது மட்டுமே ஒரே வழி. ரத்த பணம் வாங்க வச்சு அவங்கள சமாதானப்படுத்துறது மட்டும்தான், பாதிக்கப்பட்டவர்களை சமாதானப்படுத்தணும் அப்படிதான் ஒரே வழி அப்படின்னு நீதிமன்றத்தில் விளக்கமாக சொல்லிட்டாங்க. இந்த ரத்த பணம் பிளட் மணி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்களே, உயிரிழந்த, அதாவது கொல்லப்பட்ட கொலையான நபர் இருக்காங்களே, அவருடைய குடும்பத்தினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நிவாரணம் பெற்றுக்கொண்டு குற்றவாளியை மன்னிப்பாங்க. அது பேர் தான், அதுக்காக கொடுக்கப்படக்கூடிய நிவாரணம் தான் அந்த ரத்த பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட் மணி. பொதுவாக நம்முடைய நாட்டில் குற்ற வழக்குகளை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும். பாதிக்கப்பட்டவர் அல்லது அவருடைய குடும்பத்தினரோ மன்னித்தாலும் கூட குற்றவாளிக்கு எந்த சலுகையும் கிடையாது நம்ம நாட்டில். ஆனால் ஷரியா சட்டம் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நாடுகளில் இந்த மாதிரி ரத்த பணம் கொடுத்து மன்னிப்பு கோரலாம். இதை தியா அப்படின்னும் சொல்லுவாங்க. கடுமையான குற்றங்கள் செய்தோர் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்திற்கு நிதி இழப்பீடு வழங்கி மன்னிப்பு கேட்பது தான் இந்த முறை. இந்த குறிப்பிட்ட தொகை தான் இரத்த பணமாக வழங்கணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அதாவது இவ்வளோ தொகை தான் வழங்கணும் அப்படின்னு லிமிட்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுடைய மனம் குளிரும்படி அவங்க மனம் மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அதுதான் இரத்த பணம். பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் தங்கள் விருப்பம் போல தொகையை கேட்கலாம். எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ கொடுங்க, எவ்வளோ தொகைனா கேட்கலாம். அதை ரெண்டு தரப்பும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அதே நேரம் இரத்த பணத்தை நிச்சயம் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணமே வேண்டாம், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இரத்த பணத்தை மறுக்கவும் பாதிக்கப்பட்டவருக்கு குடும்பத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. நிமிஷா பிரியா வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்தி குடும்பத்திற்கு $1 மில்லியன் இந்திய மதிப்பில் 8.5 கோடி நிதி உதவி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் குடும்பத்தினருக்கு சிகிச்சை வெளிநாட்டில் குடியேற முடிவு செய்தால் அதற்கான தொகையை கூட நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் இதை ஏற்றுக்கலை, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இது குறித்து மத்திய அரசு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் இந்த தகவல்களை பதிவு பண்ணியிருக்காரு நீதிபதியிடம். அதிக தொகை கொடுக்க முன்வந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் இந்த கௌரவ பிரச்சனையாக இதை பார்க்குறாங்களாம். அதிக பணம் கொடுக்க முன்வந்தாலும் அவங்க மௌனமாக தான் இருக்காங்க. எங்களுக்கு பணம் வேண்டும், நான் பணம் வாங்கிக்கிறோம், நாங்கள் சமாதானம் ஆயிடுறோம், நாங்கள் உங்களை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மௌனமாக தான் இருக்காங்க. செல்வாக்கு மிக்க ஒரு ஷேக் ஒருவரை வைத்து கூட முயற்சி பண்ணாலும் கூட அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. அதிக தொகை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முயல்வதாகவும் அதுவரை மரண தண்டனையை தள்ளி வைக்க கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தள்ளி போகலாம், ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இரத்த பணத்தை ஏற்றுக்கொள்ளாத வரை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ரத்து பண்ண முடியாது. இதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு வருது, தள்ளி போடுறதுக்கான முயற்சி. அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணுங்க அப்படிங்கிற முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மத்திய அரசு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த விசாரணையை ஒத்தி வச்சிருக்காரு. இப்போ என்னன்னா, இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க கிட்ட தண்டனை பெறப்பட்டவங்க இருக்காங்க, நிமிஷாவுடைய குடும்பத்தினர் அல்லது மத்திய அரசு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் தரோம் அவ்வளோ அமௌண்ட் தரோம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை போறதுனால தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டால் அவங்களுடைய தூக்கு தண்டனை அப்படிங்கிறது முதற்கட்டமாக தள்ளி போகும். அதற்கு பிறகு நிமிஷா குடும்பத்தினர் கொடுக்கக்கூடிய தொகை, அந்த ஆஃபர் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ரத்தாகும். இது நடக்குமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.